குடிங்க. மிக முக்கியமான ஒரு சுன்னத்தான ஒரு அமல். அதே மாதிரி பெருநாளுடைய அந்த தினம் காலையிலேயே பசியோட நாங்க போயிட்டு நாங்க எங்களோட பெருநாளுடைய வெளியங்களை முடிச்சுட்டு அதுக்கு பின்னால முதல் சாப்பாடா உல்ஹியாவுடைய இறைச்ச வாயில போடுறது. அறுத்துட்டு அந்த இறைச்ச சூடாக்கி அல்லது சுட்டால அதை ஆக்கி அதை சாப்பிடுறது முதல். அதுக்கு பின்னால வரக்கூடிய 3 நாட்கள் ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள்ல வேற எந்த சாப்பாடும் சாப்பிடாதீங்க. இந்த உல்ஹியாவுடைய இறைச்ச மட்டும் சாப்பிடுங்க. இது எங்களோட சந்திரனிக்கு தானே எங்களோட பரக் நாளுடைய எங்களோட பாடியுடைய கண்டிஷன்ஸ், எங்களோட பாடியுடைய ஹெல்தி இதோட சம்பந்தப்பட்டு வருது இந்த இறைச்சி. அது ஒட்டக இறைச்சி, மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சி. அந்த நாட்கள்ல எங்களோட உடல்ல ஹை நியூட்ரிஷனுடைய அந்த பவரை ஹை லெவல்ல கொண்டு வரும். எங்களோட நோய் எதிர்ப்பு சக்திகள், அதே மாதிரி உடல்ல இருக்கிற எத்தனையோ நோய்கள் இல்லா போறதுக்கு இந்த இறைச்சி மிக முக்கியமான ஒரு விடயம். அதனாலதான் தலைவரான கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த உல்ஹியாவுடைய இறைச்சி இருக்குது, இதை எத்தனை நாள் வைக்கலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்த வருடம் உல்ஹியாவுடைய நாள் வரையில வைக்கலும் அப்படின்னு சொன்னாங்க. இது கெட்டு போகாது. அதுக்குரிய முறையை செஞ்சு அழகான முறையில பாதுகாப்பு. அவ்வளவு பரக்கத்துக்குரிய சாப்பாடு. அதனாலதான் ஐயாமு அக்லின் வஷுர்பின், இது சாப்பிடுறது பிடிக்கக்கூடிய நாட்கள். நோம்பு பிடிக்கிறதும் ஹராம் அந்த பெருநாளுடைய தினம். அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த 3 நாட்கள்ல இந்த உல்ஹியாவுடைய இறைச்சியே சாப்பிடுங்க. 3 நேரமும் ஒரு நோயும் வராது. உடல் இருக்கிற நோய்கள் இல்லா போகும். அல்லாஹ் வச்சிருக்கிற அற்புதமான குதிரத். சுத்த போயிட்டு அங்க இங்க ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடாம வீட்டில இருந்து குடும்பத்தோட இதையே சாப்பிடுங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில எத்தனையோ விதமான நோய்கள் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். சந்தோஷமான நாட்கள். வாலிபர்கள் விசேஷமாக வெளியில சுத்தி திரிஞ்சு எங்கட இமேஜ நாங்க ஸ்பாயில் ஆக்கிக் கொள்ற நிலைமைக்கு பேசிடாம நல்ல கண்ணியமான முறையில எங்களுக்கு சொல்லப்பட்ட ஏற்கனவே எங்களுக்கு தரப்பட்டு இருக்கக்கூடிய அந்த அறிவுறுத்தல்கள் ஜமீயத்துல் மூலமாக எங்க பள்ளி நிர்வாகிகள் மூலமாக தரப்பட்ட அறிவுரைகளை நாங்க சரியாக விளங்கி நல்ல அழகான முறையில இந்த பெருநாளை நாம் கொண்டாடுவோம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அந்த குவாலிட்டிகளை நாங்க ஒவ்வொருத்தரும் தேடி எங்களோட வாழ்க்கையில உண்டாக்குறதுக்குரிய முயற்சியை நாங்க உண்டாக்கிக் கொள்வோம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானா.